ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஃப்ரைடே மினி விலாக் பார்க்கலாமா? இந்த கீரை வந்து பொன்னாங்கண்ணி கீரைங்க. எங்கள் வீட்டு தோட்டத்தில் விளைஞ்சது தான். ஏன்னா ஏற்கனவே வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வீடியோவில் போட்டிருக்கேன். அப்போ கொஞ்சமாக இருந்துச்சு, இப்போ நிறையா இருந்துச்சு. இப்போ வந்து கடையில் வாங்க போனால் எப்படியும் 15-20 ரூபாய்க்கிட்ட சொல்லுவாங்க. இந்த கீரை வந்து பொன்னாங்கண்ணி கீரை இது. அதனால் இது வந்து சரி கட் பண்ணி நாளைக்கு சமைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நாளைக்கு காலையிலேயே சமைக்கிறதுனால எனக்கு ஃபஸ்ட் டேவே நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சா தான் எனக்கு காலையில் கம்ஃபர்டபுளாக இருக்கும் சமைக்கிறதுக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு வந்து தால்ச்சா சோறு தான். தால்ச்சா சோறுனா நெய் சோறுன்னு சொல்லுவாங்க. அது காடை ஃப்ரை, தால்ச்சா தான் எங்கள் வீட்டில். இந்த காடை ஃப்ரையும் தால்ச்சாவும் நான் காலையிலே பண்ணிட்டேன். ஏன்னா தம்பி காலையிலே 7:30க்கெலாம் ஸ்கூலுக்கு போகிறதுனால நான் காலையிலே பண்ணியாச்சு. அவருக்கு மட்டும் ஒரு கிளாஸு நெய் சோறு தாளித்து அனுப்பிவிட்டேன். நான் ஃபஸ்ட் டைம் குக்கரில் ஆக்கினேன். ஆனால் நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. அரிசி ஒரு 1/2 hour ஊற வச்சிட்டோன்னா சாஃப்டாக ஆகிடும் நெய் சோறு. எந்த சாதமும் இருந்தாலும் சரி, நீங்கள் பிரியாணி தால்ச்சா எது ஆக்கினாலும் அரிசி 1/2 hour ஊறுனா நல்லா சாஃப்டாக இருக்குது சாப்பாடு. சரி, அதனால் அவருக்கு ஆக்கிட்டு எங்களுக்கு மட்டும் ஒரு 12 o'clock ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா பெரியவர் வந்து 3 o'clock தான் காலேஜ் விட்டு வருவார். அதனால் நான் வந்து 12 o'clock ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சூடாக இருக்குமேன்னு சொல்லி 12 o'clock ஸ்டார்ட் பண்ணி நெய் சோறு தாளித்து விட்டாச்சு. இன்றைக்கி குக்கரில் தான் தாளிச்சிருக்கேன். ஏன்னா நான் வந்து பிரியாணி ஒண்டி தான் அதிகமாக குக்கரில் தாளிச்சிருப்பேன். எல்லாேருக்கும் தெரியும், வீடியோ பார்க்குறவங்க எல்லாேருக்கும். அதனால் ஃபஸ்ட் டைம் தால்ச்சா சோறு நெய் சோறு வந்து இதில் தாளிச்சிருக்கேன். பரவாயில்ல, நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. அரிசியும் ஊறி நல்லா கரெக்டாக வந்துருச்சு. அப்புறம் இந்த கிரேவி இந்த தால்ச்சாலாம் எடுத்து சூடு பண்ணி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா காலையிலே தம்பிக்கு அனுப்புறதுனால இது கொஞ்சமாக தெரியுது. ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. மீதி இருக்கிறத நாங்கள் சூடு பண்ணி சாப்பிடுவோம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிச்சனை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணியாச்சு. கேஸ் அடுப்பெலாம் தொடச்சி விட்டுட்டு நல்லா இந்த கவுண்டர் டாப்லாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பேஷனை கொஞ்சம் க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா ஃப்ரைடே அப்போ கொஞ்சம் காலையில் சமைச்சதுனால இன்றைக்கி கொஞ்சம் இது அதிகம் வேலை இல்லை. அதனால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்மளும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகி வந்துடலான்னு சொல்லிட்டு நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகி வந்துட்டேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகி வந்துட்ட பிறகு பத்தி, எனக்கு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பிரியாணி சமைக்கிறோமோ இல்லையோ அந்த பத்தி சாம்பிராணி ஏற்றி வச்சிடணுங்க. அந்த பத்தி ஸ்மெல்லு சாம்பிராணி ஸ்மெல் வந்தால் தான் எனக்கு அந்த ப்ரே பண்ணுறதுக்கு தொழுவுறதுக்கெலாம் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். எனக்கு மட்டும்தான் அப்படியா இல்லை உங்களுக்குலாம் அப்படியான்னு எனக்கு தெரியல. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ ஓகே, தொழுதுட்டு நம்ம ப்ரே பண்ணிவிட்டு சாப்பாடு எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சிடலாம். ஏன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும். அதனால தான் சரின்னு சொல்லிட்டு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு நம்மளும் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா தம்பி வந்து 3 மணிக்கு தான் வருவார். அது வரைக்கும் நம்ம பசி தாங்காது. ஏன்னா வெள்ளிக்கிழமைனா சீக்கிரமாக பசி ஏற எடுத்துருது. என்னன்னு தெரில, இதை மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சமைக்கிறது இல்லையா இல்லை நம்ம ஹார்ட் ஒர்க் ரொம்ப பண்ணுறதுலையான்னு எனக்கு தெரியல. உங்களுக்குலாம் எப்படி வெள்ளிக்கிழமை சீக்கிரமாக பசி எடுத்துருமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.